களத்துல இல்லைன்றது எங்களை குறிப்பில்லை. எங்களை சொல்லலைங்க அவரு. யாருங்க இப்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா? யாருமே தான் ஒண்ணு சொல்லலையே. இவர் யாரை நோக்கி கம்பு சுத்துறாருன்னு எனக்கு தெரியும். களத்துல இருக்கிறவங்க பத்தி பேசுவோம். நம்ம களத்துல இல்லாதவங்க பேசுவோம். அது களத்துல இருக்கிறவங்க, ஈரோடு கடப்பாறை களத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட நான் என் குடும்பத்துல யார் இறந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் பாப்பேன்னு சொன்னா அது என்ன ஸ்டாண்டர்ட்னு தெரியல. கரூர் சம்பவம் ஒரு துயர சம்பவம். அது அதற்கு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இல்ல இல்ல இங்க பாருங்க, நீங்க அந்த மாதிரி நீங்க அதுல அதே அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அவங்க தலைவர் மேல இருக்க அன்பால பேசுறாங்க, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். அப்புறம் அது தவிர ஒரு சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. இதை பற்றி நான் மேலும் சொல்ல விரும்பல. தலைவர் ஈரோடு பொதுக்கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு. எங்க அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த விமர்சனத்தை தான் நான் முன்வைப்பேன். களத்துல யாரு இல்லைன்னு மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும். இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க கடந்த 4.5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு. இந்த மக்கள்ல திமுக தவிர எதிர்கட்சியா யார் செயல்பட்டா யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி இப்ப யார் முதன்மை சக்தியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். மக்களோட ஒரு நிமிஷம், மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? எந்த கட்சிக்காவது காசு கொடுக்காம எந்தோட பஸ் வேனை வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களா? நீங்க யார ஒரு அரசியல் கட்சி காட்டுங்க, யாருக்கு இருக்கு அப்படின்னா? மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? களத்துல யாரு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். அது தெரியும், மக்களுக்கு தெளிவா புரியும். இல்ல நீ மக்களை கேளுங்க.